ஓம் சரவண பவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம தீபாவளியில் நடக்கிற அற்புதங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் லைக் கொடுக்காதவங்க சீக்கிரமே லைக்கும் கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற லைக்கு ஒரு 4 பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம சேனல் பற்றின ஒரு என்ன நம்ம எதுக்காக நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு எதுக்காக ஒரு சில பேருக்கு இது நடக்கலாம், ஒரு சில பேருக்கு நடக்காமல் இருக்கலாம். ஸோ நடக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், என்ன எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம உணர்கிற ஒரு முதல் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தீபம் தான். சரிங்களா? அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நடந்தது தான். நான் காமாட்சி விளக்கும் பொருத்துவேன், குபேர விளக்கும் பொருத்துவேன். ஸோ காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு கடவுள் உருவம் மாதிரி அங்கே நிற்கிறத எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த விளக்கு அப்படியே அந்த திரியில் எவ்வளோ பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டே இருந்த விளக்கு, அந்த திரிக்குள்ளே பாருங்களேன், ஒரு சின்ன அழகான ஒரு பூ மாதிரி, ஒரு பூவோட இதழ் மாதிரி அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அதை நான் அதை நான் அவ்வளோவா கவனிக்கவே இல்லை. சரி, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் எப்போவுமே ஆடி ஆடி அடி அடி காமிக்கும்ல, எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கேப்சர் பண்ணேன். ஒவ்வொரு கேப்சர்லையும் ஒவ்வொரு விதமாக அது விழுந்துக்கிட்டே வந்தது. அதையும் தாண்டி நம்ம வீடியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு சைட் பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தீப விளக்கில் வர்றது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வித்தியாசங்களையும் காமிக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் க்ராஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளி தன்னோட உடலை இந்த கொத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியுமே விளக்கில் எனக்கு ஷோ ஆச்சு. ஸோ ஒவ்வொரு தருணங்களையும் நமக்கு கடவுள் விளக்க வர்றதை நம்ம கொஞ்சம் நிதானமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. தெரியாத ஒன்று தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அந்த தீபத்தை பாருங்களேன், எப்படி அந்த அந்த முன்னாடி இருக்க திரியை தள்ளிட்டு அது உள்ளே போய் அவ்வளோ அழகாக எரியுது. பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்த மாதிரியும் அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு மொட்டு விட்ட மாதிரியும் நமக்கு திரியில் காமாட்சி விளக்கில் அவ்வளோ பிரகாசமாக காமிச்சது. ஸோ இது இவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அந்த தீபம் அந்த திரியில் வந்தது எவ்வளோ அழகாக அந்த சின்ன ஒரு பூ தான், பூவோட இதழ் மாதிரி வந்திருந்தது இல்லையா? அதே விளக்கு அதே திரி, ஆனால் எவ்வளோ வித்தியாசத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தா அது சேவல் மாதிரியும் தெரியுது. நேராக வச்சு ஒரு கொஞ்சம் க்ராஸாக வச்சு பார்த்தா ஒரு ஆள் அந்த அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஆள் அப்படின்னா நமக்கு எப்போவுமே நம்ம கந்த கடவுளாக முருகக்கடவுளை தான் நம்ம எப்போவுமே நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம மனசுக்குள்ளே அவர் தான் இருக்கார், முருகர் தான் நம்மளை ஆட்கொண்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன சாத்தியமாக இது நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ அழகாக தீபம் எரிஞ்சு அதுக்குள்ளே இத்தனை அம்சங்களை காமிச்சு நம்ம முருகருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். அவ்வளோ அழகாக இருந்தது. போய் பக்கத்தில் நின்னாலே பாருங்கள், ஃபேன் கூட ஓடலை. ஆனால் அது போய் நின்னாலே நல்லா ஆடி 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 அழகாக காமிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எல்லோரும் மனமாற பாருங்கள். முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.